நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லோரும் தான் போய் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சிங்கப்பெண்ணி காயத்ரியை பற்றி தான் எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சிங்கப்பெண்ணி சீரியல் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். இந்த சீரியலை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. எதிர்நீச்சல் சீரியலுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சதோ அந்த அளவுக்கு இந்த சீரியலுக்கும் இப்போ நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வருது. யார் கூட சேருவாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த பேர் நல்லா இருக்கு, அந்த பேர் நல்லா இருக்குன்ட்டு அன்பு ஆனந்தி பேருக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இந்த சீரியல்ல ஆனந்திக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கிற கேரக்டர் தான். அந்த வகையில் இந்த சீரியல்ல ஆனந்திக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிற கேரக்டர் தான் காயத்ரி. இந்த கேரக்டருக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இதுல இவங்க ஸ்பெக்ஸ்லாம் போட்டு நடிச்சிருக்காங்க. ஆனா இவங்க ஸ்பெக்ஸ்லாம் இல்லாம பார்க்கும்போது ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஆக்ட்ரஸோடைய நேமையும் இவங்க பார்த்து சொல்றாங்க. அது எந்த ஆக்ட்ரஸ் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது யாருன்றத தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். காயத்ரியா நம்ம எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சவங்களுடைய ரியல் நேம் யோகலட்சுமி. இவங்க பாத்தீங்கன்னா பக்காவான தமிழ் பொண்ணு. ஆனா பார்க்க மாடர்ன் பொண்ணு மாதிரியே இருப்பாங்க. நல்லா சூப்பரா லோக்கலாவே சூப்பரா பேசுவாங்களாம். அதாவது பசங்கிட்ட பொண்ணுங்கிட்ட யாரையும் பார்க்க மாட்டாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நல்லா ஜாலி டைப்பாங்க, நல்லாவே பேசுவாங்களாம். அதே மாதிரி ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணாங்க, சூப்பராக படிப்பாங்களாம். படித்து முடிச்சுட்டு வேலைக்கு தான் போகணும், இந்த ஒர்க்கு தான் பண்ணணுன்ட்டு அவங்களுடைய வீட்டில் ஸ்ட்ரிக்டாலாம் சொன்னதே கிடையாதாம். இருந்தாலுமே இவங்களுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இவங்களுக்கு சப்போர்ட்டிவாம். இவங்களுக்கு சின்ன வயசுலேயே சினிமா மோகம் இருந்திருக்கு. அதுவும் எந்த படம் பார்த்திங்கன்னா கமல் சாரோடைய மகாநதி. இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிதாம். அந்த படத்தில் கமல் சாரோடைய மகள் கேரக்டர் நம்ம பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஆசை கூட இவங்களுக்கு இருந்திருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளாம் எப்படி போக முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. இவங்களுடைய அம்மா தான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. நீ பண்ணு, நீ என்ன பண்ணுறியோ உனக்கு நாங்கள் சப்போர்ட்டிவாக இருப்போன்ட்டு அவங்களுடைய அம்மா சொன்னதுனால தான் இவங்க ஃபஸ்ட்டு ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்காங்க, ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆனது எதுன்னு கேட்டிங்கன்னா 12 Hours of Love அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். இதில் இவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர், எப்படி சொல்கிறது, அன்பான பொண்ணு, எதுவுமே தெரியாத பொண்ணு, இது போல் நிறைய லவ்வுக்காக ஏங்குற பொண்ணு, இந்த மாதிரி கான்செப்டோட அந்த சீரீஸ் இருந்திருக்கும். அது மூலிமா நல்ல ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்தாலும் இப்போது எல்லாருக்குமே நம்ம வீட்டு பொண்ணுன்னு அறிமுகமானதே சிங்கப்பெண்ணி சீரியல் மூலயமா தான். இந்த சிங்கப்பெண்ணி சீரியல் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இவங்க ரீசன்ட் க்ரஷ்ஷாக வளம் வந்துட்டுருக்காங்க. அதே சமயம் பல பெண்களுக்கு இவங்க இவளை பார்த்தாலே கடுப்பாகுதே அப்படின்னு சொல்கிற வகையில் ஒரு ரோலோடைய நேமையும் சொல்லி திட்டிட்டு வராங்க. அது என்ன ரோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் பீட் வெப் சீரிஸ் தான். இந்த வெப் சீரிஸ் சமீபத்தில் தான் முடிவடைஞ்சது. எதுக்கு இப்படி ஒரு எண்டு கார்டுன்னு தெரியலன்ட்டு நிறைய பேர் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. இருந்தாலுமே இவங்களுடைய கேரக்டருக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா மணி மைண்டடோடு தான் இருந்திருப்பாங்க. மணி இந்த பணத்துக்காக இந்த ஹாஸ்பிட்டலே கையாளணும், ரொம்ப கஷ்டப்பட்டு வர பொண்ணு, எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுற பொண்ணு அப்படின்னும் போது கண்டிப்பாக இதிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இவங்க மணி ஓரியன்டாக இந்த சீரீஸில் நடிச்சிருப்பாங்க. இதில் இவங்களுடைய நேம் பார்த்திங்கன்னா தேஜு. விஜே ராம் அவர்கள் நவீன் கேரக்டர் பண்ணியிருப்பார். ராம் அண்டு தேஜு இந்த ஒரு காம்பினேஷன் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காம்பினேஷனாக மாறிடுச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராகவும் தேஜு கேரக்டர் இருந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே அங்கே பாசிட்டிவான ரோல் பண்ணும்போது கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட், அதாவது பக்கா வில்லின்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் வில்லத்தனம், சிரிச்சுக்கிட்டே வில்லத்தனம் பண்ணுறதுல பக்காவாக நடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த சீரீஸில் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களை பார்த்தா மற்றவங்களுக்கு கடுப்பாகும். அந்த மாதிரி தான் இந்த கேரக்டர் இருக்கும். நிறைய பேர் இந்த ஒரு கேரக்டருக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குன்ட்டு கண்டினியூஸாக இவங்கள இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் தான் அவங்க சொல்லியிருப்பாங்க, எனக்கு சினிமா மோகம் இருந்தது, அது ஒரு பாயிண்டில் நான் ஆக்ட் பண்ண அது பேஷனாக மாறிடுச்சு. இப்போது ஒரு நல்ல மகாநதி மாதிரி ஒரு படத்தில் நடிச்சிருக்கணுன்ற ஆசை எனக்கு இருக்குது, ஃப்யூச்சர்லேயும் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக இவங்க சினிமாவுக்கு வர காரணம் அவங்க அம்மான்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு காரணம் ரஜினி சார் தாங்க. ஆமாங்க, ரஜினி அவர்கள்னால் அவங்களுடைய அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். ரஜினி அவர்களுக்காகவே சினிமாக்கள்லாம் பார்ப்பாங்களாம். அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் சின்ன வயசுலேருந்து சினிமா மோகம் வந்திருக்கு. நிறைய படத்துக்கும் கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்படி தான் இவங்களுடைய கெரியரே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இவங்களுக்கு டேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான டேரக்டராங்க. நிறைய நேரங்களில் அவரால் அழுதுருக்காங்களாம். அதே நேரம் அவரால் டிப்ரெஷனும் ஆயிருக்காங்களாம். ஸோ எப்படியாவது நல்லா நடிக்கணும். அதே மாதிரி இவங்க நல்லா பேசுகிற போனா. ஆனால் இந்த வெப் சீரிஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பேசக்கூடாது. என்ன வேலை இருக்குன்னா வேலை, அவ்வளோதான். அதை தாண்டிலாம் ரொம்ப ஜாலி டைப் அப்படிலாம் சொல்ல முடியாதாம்.
அந்த மாதிரி கேரக்டர் கொடுத்ததுனால ரொம்ப சீரியஸான சீக்வன்ஸ் வரும்போதும் சரி, ரொம்ப சேடனான சீக்வன்ஸ் வரும்போதும் சரி, அவங்க சிரிச்சிட்டாங்களாம் ஒரு சில இடங்களில். ஐயோ என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல, டேரக்டர் திட்டு போடுவாங்களா அப்படின்ற பயத்தோடலாம் இவங்க நிறைய நேரங்களில் அந்த சீக்வன்ஸ்லாம் நடிச்சிருக்காங்களாம். ஸோ இவங்க நடித்ததுக்கு பலன் இந்த ஒரு வெப்சீரிஸில் கிடச்சதுன்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கு ரஜினி சார் பிடிச்சாலும் இவங்களுக்கு எல்லா ஆக்டர் கூடயும் நடிக்கணுன்ற ஆசை இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றியுமே கேர் பண்ணாமல் பாசிட்டிவான வேலை மட்டும்தான் போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணுன்னே சொல்லலாம். இவங்க வண்டியில் சாகசம்லாம் பண்ணுவாங்களாம், வண்டிலாம் சூப்பராகவே ஓட்டுவாங்களாம். அந்த மாதிரி இவங்க ஒரு போல்டான பொண்ணுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டைரக்ஷன்லேயும் இவங்களுக்கு ஆசை இருக்குது. இவங்களை எல்லாருமே சொல்லமா அந்த ரைட்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். அதனாலே இவர் ரைட்டராக இருப்பாங்களோ அப்படின்னு டவுட் நிறைய பேர் இருந்திருக்கும். ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே வராதாம். சும்மா ஒரு கற்பனையாக இருக்கிற விஷயத்த அழகாக சொல்லுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு டைரக்ஷனில் பார்த்திங்கன்னா, டைரக்டரில் குறிப்பாக பார்த்திங்கன்னா மணிரத்னம் அவர்களையும் வெற்றிமாறன் அவர்களையும் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். அவருடைய படங்கள்லையும் நடிக்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாங்க. ஸோ இந்த சீரீஸில் பார்த்திங்கன்னா நவீன் தேஜு இந்த ஒரு பேருக்காகவே நிறைய பேர் பார்த்தாங்க நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இதை பார்த்த நிறைய பேர் நிஜத்துலேயும் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா, கூடிய சீக்கிரம் சேர போகிறீங்களா, லவ் பண்ணுறீங்களா, சேர போகிறீங்களான்ற கேள்வியை கேட்டு நிறைய இடத்துல இவங்க 2 பேரும் ரியல் கப்புள் சொல்லும் போது இவங்க 2 பேரும் சிரிச்சாங்களாங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த டைமில் இரிட்டேட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்து இவங்க 2 பேரும் நம்ம 2 பேருக்கு என்றைக்காவது செட் ஆகுமான்னு சொல்லி சிரிச்சிருக்காங்களாம். இந்த மாதிரி சொல்கிற நிறைய பேர்ஸை நம்ம பார்த்துருக்கோம். செட் ஆகுதுன்ட்டு இப்போது வீடு வாங்குகிற அளவுக்கு, அதாவது 2 பேரும் கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் பெற்றதுக்கப்புறம் வீடு வாங்குகிற அளவுக்குலாம் இப்போ நல்லாவே சூப்பர் கப்புளாக இண்டஸ்ட்ரியில் வளம் வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி கூட இந்த பேர் ஆகலாம். ஆனால் நவீனா நடித்த விஜய் ராம் பார்த்திங்கன்னா ஒரு ஜாலி டைப். அவர் எல்லாருக்கூடையுமே ஜெல் ஆகுவார். அந்த மாதிரி தான் தேஜு கூடியும், அதாவது தேஜு கேரக்டர் பண்ண யோகலக்ஷ்மி கூடியும் ரொம்ப ரொம்ப ஜெல்லாக இருக்கார். இவங்க 2 பேருடைய இந்த காம்பினேஷன், அதாவது ஆன் ஸ்க்ரீன் மட்டும் இல்லாமல் ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது 2 பேரும் ஃபன் பண்ணிக்கிட்டு கலாச்சிக்கிட்டு இவங்களுடைய அந்த தெளிபதி பார்த்திங்கன்னா ஒன்றாவே இருக்கும். அந்த வகையில் 2 பேருக்கும் பிடிச்சது பார்த்திங்கன்னா சாக்லேட் ரொம்ப பிடிக்குமா, பீச் ரொம்ப பிடிக்குமா, ப்ரௌன் கலர் ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி ஆப்பிள் ஐஃபோன் பிடிக்கும். ஸோ இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு நட்பு ரீதியாக 2 பேரும் இந்த ஒரு வெப் சீரிஸ் மூலயமா கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் இந்த பேரை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபியில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.